ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அஷ்யஸ்தாயா அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ இன்றைக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய செகண்ட் டெஸ்ட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் நம்ம சொன்ன கணிப்பு கொஞ்சம் மாறி இருந்துச்சு. பட்டு நம்ம சொன்ன மாதிரியே தான் ஆருடம் பர்ஃபெக்டாக மேட்சாக வந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சவுத் ஆஃப்ரிக்கா டாமினேட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நான் அப்போவே நினச்சேங்க, வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு மாதிரி வருது, ஆருடம்ங்கிறது கொஞ்சம் டோட்டலாக வேறு மாதிரி வருது அப்படின்னு நம்ம கணிச்சோம். பட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூலேண்ட் ஸ்டேடியம், கேப்டவுன். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த மேட்ச்சுங்கிறது நடக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் 10:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மேட்ச் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரத்தில் இந்த மேட்ச்சுங்கிறது முழுக்க முழுக்க நடக்குது. ஸோ ஏறக்குறைய ஒரு 6 நட்சத்திரத்துடைய அமைப்பில் இந்த மேட்ச் நடக்குதுங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம்னு சொல்லி ஒரு 6 நட்சத்திரத்தில் இந்த மேட்ச்சுங்கிறது நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கெல்லாம் ட்ரீம் டீமில் வரத்துக்கான அமைப்பு இருக்குது, அதே மாதிரி ஆருடம் அப்படிங்கிறது எப்படி சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் யாரெல்லாம் ஒரு ட்ரீம் டீமில் வரத்துக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல், விராட் கோலி, டி எல்கர், ஸ்ரேயஸ் ஐயர், எயின் மார்க்ரம், டிடி சோர்சி, எம் ஜான்சன், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜாஸ்பிரிட் பும்ரா, ககிசோ ரபாடா, முகமது சிராஜ், என் பர்கர், டி பவுமா. ஸோ இந்த ஒரு 14 பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நிறையா ஒருத்தர் வராமல், லைன் ஷூட்டில் வராமல் நிறுத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வரக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸில் முக்கியமான இந்த 14 பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த 14 பேரில் ஏறக்குறைய ஒரு 3 பேர்கிட்ட நீங்கள் ட்ரா பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு பிளேயரோ 2 பிளேயரோ கண்டிப்பாக வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது ஆப்ஷனலாக ஒரு பிளேயர் நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு 14 பேரில் ஒரு கேப்டன், வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரத்துக்கான அமைப்பு இருக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி எல்கர், ரவிச்சந்திரன் அஸ்வின், ககிசோ ரபாடா, எம் ஜான்சன், டிடி ஜார்ஜி. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு கேப்டன், வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரதுக்கான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மேட்ச்சில் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணிப்பு பிரகாரம் இந்த மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒன் சைடாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ நம்ம எப்படி என்ன வருதோ நம்ம அதை அப்படியே கரெக்டாக கொடுத்துருவோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஒன் சைடு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆர்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ ஆர்டம் பொறுத்தளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாஸ் கூட நிறைய தடவை மிஸ் ஆயிடுது. ஸோ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, பார்த்துக்கோங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அணி டாஸ் வின் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து மேட்ச் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் to 4 டேஸில் மேட்ச் கம்ப்ளீட் ஆயிரும், வின் ஆகக்கூடிய அமைப்பு, மேட்ச் முடிஞ்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஆர்டம் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் வந்து 200+ ஒரு ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஆர்டம் இருக்குது. அதே மாதிரி ஒன் இந்தியன் ஆல்ரவுண்டர் வந்து ஒரு 4+5+ விக்கெட்ஸ் எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டருக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய வேர்ல்டு பிக்கெஸ்ட் ரெக்கார்டு, ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஆர்டம் சொல்லுதுங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேயர்ஸ்க்கு வந்து ஹெவி இன்ஜுரிஸ். ஸோ பயங்கரமான ஒரு இன்ஜுரி வந்து 2 பிளேயர்ஸ்க்கு வந்து ஆகும் அப்படிங்கிற அளவுக்கும் ஆர்வம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து ஒன் சைடாக மேட்சை கொண்டு போய் வின் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கும் ஆர்வம் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பிளேயர்ஸ் வந்து கேச்சஸ் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அப்படின்னு நடக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்குது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இது அப்படியே 2020 மேட்ச் பார்க்குற மாதிரி ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய அளவுக்கு அமைப்பு இருக்கும். ஸோ மேட்ச்சை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு 2020 மேட்ச் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையும் அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க. இந்திய அணி வந்து வெற்றி பெற்றால் எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான்.
நம்ம ப்ரெடிக்ஷன்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஒன் சைடாக வின் பண்ணுறதுக்கான அமைப்பு தான் இருக்குது. பார்க்கலாம் நண்பர்களே, எந்த அளவுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கை கொடுக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பேஷ் லீக். ஸோ பிக் பேஷ் லீக்குக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ட்ரேடிங்கில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் ஃப்ரீ, இன்னொரு ப்ரெடிக்ஷன்ஸ் பெய்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து யாருக்கெல்லாம் ட்ரேடிங் வந்து பண்ணுறீங்க அப்படிங்களோ, பிக் பாஸ் லீக்குக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, புதுசு நண்பர்கள் வந்து ட்ரேடிங் தெரியாத நண்பர்கள் கண்டிப்பாக அதை என்ன ஏதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க. ஸோ இப்படி தான் நம்ம மேட்ச்சுங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இந்தியா ஒரு வேளை ஜெயிச்சது இந்த மேட்ச்சில் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஆனால் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் பிரகாரம் என்ன வருதோ நம்ம ஜோதிட கணிப்பு ரீதியாக அதை நம்ம வந்து வெளிப்படையாக ஓப்பனாக இப்போ இல்லை, ஒரு 2, 3 வருஷம் காலகட்டத்திலேருந்து இந்த மேட்ச் நம்ம வந்து ஓப்பனாக சொல்லிகிட்ருக்கோம். நிறைய மேட்சஸ் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, சில மேட்சஸ் அப்படியே ட்ராபேக்காக இருக்குது. சரிங்களா? ஸோ ஒருவேளை இந்தியா வின் பண்ணுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்குது. பிக் பாஸ் லீக்குக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிற நண்பர்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க. இப்போ டெலிகிராம் சேனல் நிறைய நண்பர்கள் சேர்ந்துருக்கிறீங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நமக்கு நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பயங்கர மெசேஜில் சொல்கிறதோ இல்லை ஆர்வம்ங்கிறது வந்து பர்ஃபெக்டாக இப்போ போன மேட்சாக கூட பார்த்திங்கன்னா இந்தியா வின் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வச்சிங்கன்னா ஆர்டம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஸோ அது இதுதான் ஆர்டம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ப்ளஸ்ங்கிற மாதிரி நமக்கு ஒரு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனாலுமே இன்னமும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அது மூலிமா 10 பேர் வந்து நல்லபடியாகவும் இருக்கணும், அதே மாதிரி நாமளும் வளரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமே. ஆதரவு கொடுத்துட்ருக்க ஆரம்பத்திலிருந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அடுத்த ப்ரிடிக்ஷன்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.